பேட் வச்சுருக்காங்க மேம். இதில் வந்து நம்மளோட சேஃப் அண்ட் லாங் அவங்க சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க பாருங்கள், சேஃப் பேரே அப்படி தான், அதுக்காக தான் சேஃபு லாங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை ரெண்டுத்தையும் வச்சு ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்க பேட் அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரும் கெமிக்கல், அதில் ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கெமிக்கல். இந்த மாதிரி எல்லாமே கெமிக்கல்களாக நிறைஞ்ச ஒரு பேட் தான். அதில் ஜஸ்ட் ஒரு சிரிஞ்சில் எடுத்துகிட்டு போடுறாங்க. கலர் எதுக்காகனா நமக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரியணுன்றதுக்காக தான் அந்த கலர். நார்மலி தண்ணியும் பிளட்டையும் நம்ம வந்து ஒரே இதுவாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது தான், கரெக்டு தான், ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எதுக்காக அப்படின்னா தண்ணி எப்படி அப்சர்வ் பண்ணுதோ அதை விட அடர்த்தியான ரத்தத்தையும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காக தான். 10 ml ஊற்றிருக்கோம். இது வெளி பிராண்டு. எப்படி தண்ணி எவ்வளோ தொட்டு பாருங்கள், வெட்டாகவே இருக்கும். வெட்டாக இது தண்ணி வருது மேலே. இது எப்படி இருக்குது, இதை தொட்டு பாருங்கள். இது நம்ம சேஃப் பண்ணலாம், அப்சர்வ் ஆகிருக்கு. கையிலே எதுவும் தெரியல. உங்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து தெரியும். நீங்கள் டிஷ்யூ வச்சு பார்த்தாலும் தெரியும், இதில் தண்ணி வந்து ஈரமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியுது, பபிள் தெரியுது, தெரியுது. இதை சொட்டு போல இருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், பிளாஸ்டிக் இதில் வந்து இது வந்து அப்சர்வ் ஆகலை. நம்மளுக்கு இந்த ஈரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இரிட்டேஷன், பாக்டீரியல் ஃபார்மேஷன், அதனால வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் வரும். நம்மளோட சேஃப் பண்ணாங்களா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஈஸி, நம்ம வச்சிருக்க உணர்வே தெரியாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது இல்லாமல் இது மக்கம் ஈஸியாக மக்கிற தன்மையும் இருக்குது. நமக்கு பியூர் காட்டன்றதால. மேம் எதுக்கு அரிப்பு பிரச்சனை வராதுன்னு சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள். ஏன்னா இதில் ஆனியன் ஜிப் இருக்குது. இது அரிப்பு ஏன் இல்லைன்னா இது வந்து ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இப்போது சைடு ஃப்ளாப் தான் நம்மளுடைய தொடைய சைடில் வைப்போம். பேண்டிஸில் இந்த சைடில் ஸ்டிக் பண்ணுவோம். ஸோ சைடில் வந்து இது டச் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இது வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னும் கூட நீங்கள் இதில் எவ்வளோ இன்னும் ஒரு இது அதிகமான அனிமல் கூட நீங்கள் இதில் ஊற்றலாம். இது ஏன் வந்து வச்சிருக்கிறதே தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா, இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, இது இவ்வளோ மெல்லிஸாக இருக்கே, இது எப்படி தாங்குமா, இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு அதை புரிய வச்சு இது நீங்கள் யூஸ் பண்ணுற பேடை விட 2 மடங்கு தாங்கணும்னு எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா டெமோ தான். ஒரு சிம்பிள் டெமோ. நீங்கள் உங்கள் பேடை கொண்டு வாங்கன்னு அவங்க பேடையே வாங்கிக்கோங்க, உங்கள் பேடை எடுத்துகிட்டு போங்க, போதும். அவங்க பேடை ஏதோ யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க, அந்த பேடை வாங்கி யூஸ் பண்ணிடுறது நீங்கள் போடுவோங்க. இப்போ இதில் இன்னுமே கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 ml நான் விட்டேன்னா கூட, நம்மளோட பேடில் மட்டும் விடுறேன் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் அது எந்த அளவுக்கு அப்சர்வன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமோஸை வந்து வெறுமனே ஹோம் மீட்டிங்கில் மட்டும்தான் பண்ணுமா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கூலில், காலேஜஸில், பெண்களுடைய சுய உதவி குழுக்களில், பெண்கள் பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில், அதாவது அக்கம் பக்கம் இருக்கிற பெண்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கேம்பெயினாக பண்ணலாம். இந்த ஹைஜீன் கேம்பெயின் பற்றி நான் சொல்லிடுறேன். ஹைஜீன் கேம்பெயின் யார் பண்ணலான்னா, இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு மேலே ஒன்று இருக்குது, உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் நான் பிரிக்கிறேன். ஊரில் ஓகேயா? இதான் ஃபஸ்ட் லேயர், தெரியுதா? அந்த சாஃப்டான அந்த காட்டன் அதில் பார்த்தோன்னே தெரியும்.
இது வந்து ஆனியான். இந்த ஆனியானை வந்து பெயினுக்காக நீங்கள் உங்களுக்கு கையில் பெயின் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆனியானை சும்மா எடுத்து சாதாரணமாக பிரித்து நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா அது பெயின் போயிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து வேலை செய்யும். ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் இதில். அடுத்தது அடுத்து ஒரு காட்டன், அதே தான், அதே ப்ரூஃப் லேயர் தான். ஓகேயா? அதுக்கு அடுத்தது யாராவது வந்து செக் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இருக்கிறது இதுதான் வந்து இது எவ்வளோ கூலாக இருக்குன்னு நீங்கள் கையில் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்களா, தண்ணி நான் அதில் பிழிஞ்சேன்னா இல்லை, தண்ணி பிழிஞ்சு வராது. இந்த கூல் இந்த ஃபீல் வந்து நீங்கள் 4 பேட் பார்த்தீங்க இல்லையா, 3 பேட் பார்த்தீங்க இல்லையா, அதில் இதில் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் சேஃப் அண்ட் லாங்கை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்சர்வ் பண்ணிட்டு